முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தங்களால் முடிந்த நிதியை அனுப்பி வருவது தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த வகையில் கோவையை சேர்ந்த சஞ்சனா, சஞ்சய் ஆகியோர் தாங்கள் சேமித்து வைத்த 5018 ரூபாயை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விஜய் மாமா, இல்ல சிஎம் சார், டிவில நீங்க பேசுறத பார்த்தோம். நம்ம நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்காமே, அதனால எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்றோம். நாங்க 1 இயரா டூருக்கு போலான்னு சேர்த்து வச்ச காசு. நம்ம தமிழ்நாட்டு கடனை தீர்க்கறதுக்காக இந்த காசை கொடுக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்ம சிஎம் சார் எங்க விஜய் மாமாக்காக. இது எல்லாமே நம்ம சிஎம் சார் காமிச்சிருமா? இது எங்க கான்ட்ரிபியூஷன். நாங்க கொடுத்த காசை எங்க அம்மா சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க விஜய் மாமாக்காக லெட்டர் எழுதிருக்கோம். இதை நாங்க கண்டிப்பா அவர்கிட்ட கொடுக்க போறோம். நீங்க எங்களுக்காக நிறைய செய்யறேன்னு சொல்லிருக்கீங்க, அதை நீங்க கண்டிப்பா செய்வீங்க. நாங்க எப்பவுமே உங்களோட இருக்கோம். We stand for CM sir. சிறுவர்களின் இந்த செயலுக்கு பலரும் தங்கள் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் கடன் சுமையை அறிந்து பலரும் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு பணம் அனுப்பி வருவது குறிப்பிடத்தக்க ஒன்று.